குளத்துக்கு மீன் பிடிக்க வந்தால் கீழே வெள்ளிக்காயும் கிடக்கு. அதான் மக்களே இன்றைக்கி நம்ம வந்து குளத்துக்கு தான் மீன் பிடிக்க போகிறோம். ஏன்னா குளத்துக்கு மீன் பிடிக்க போகிறோம்னா தண்ணியை வச்சுட்டு நானா பாயினுவேன். நம்ம பெரிய அளவு தான் மீன் பிடிக்க போகலாம். சும்மா நம்மகிட்ட கொசுவில் வச்சு தான் ட்ரை பண்ண போகிறோம். குளத்தாங்கிற சைட்லேயே நாட்டு அனுபவம் மறாந்துங்க மக்களே. இன்றைக்கி வந்து அதுலேயும் 2-3 காயை பறிச்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பையன்லாம் சூட்டி போய் இறங்கிட்டானா உள்ள மீன் வாட்டுதான் என்னன்னு தெரியல. இவனும் சூட்டிப்புக்கு மீன் ஒரு 4-5 கிலோ விட்டா பிடிச்சிடலாம். உடனே ஒரு மீன் மாட்டி சொல்லி கூத்தானா. இப்போ பார்த்தா நானும் 2-3 கிலோ இருக்குன்னு பார்த்தேன். ஒரு 20 கிராம் கூட வராது அந்த அளவுக்கு மீனை பிடிச்சிட்டேன். அந்த ஒரு மீனுக்கு பார்த்தா துள்ளாட்டம் இருக்கு. அவனா இப்போ தாங்க முடியல மக்களே. அவனை அந்த ஒரு மீனையும் மலையிலேருந்து பிடிக்க பார்த்தா பாடுறதுக்க உடனே நம்மளும் அதை பிடிச்சி தப்பாக போட்டாச்சு. தப்பாக யாரும் வச்சுனா நம்மளாம் வச்சுருந்தோம். உடனே அடுத்த அரிப்புக்கு காமித்தானுவேன். மக்களே நம்ம சேனலில் வந்து இந்த மாதிரி ஃபிஷ்க்கு மீன் தான் கண்டென்ட் தான் வரும் இன்னும் 1 மாதத்துக்கு. ஏன்னா குளத்துல போய் மீன் பிடிக்கிற விட்டு தான் வரும். ஏன்னா தண்ணியில் வச்சுக்கலாம் எல்லா குளத்துலையும். அதனால் இனிமேல் இந்த மாதிரி கண்டென்ட் தான் வரும். யாரும் கோப்பறாங்க. உடனே நம்ம பஸ்ஸில் அடுத்த அரிப்பு கிளம்பிட்டானுவேன். மீன் மாற்றிருக்கான்னு பார்த்தா மீன் மாற்றவே இல்லை. ஏன்னா ஒரு திருட்டு தான் மாற்றோன்னு ஒயாமையாக மாற்றோம் உங்களுக்கு. ஏன்னா மாற்றதே குட்டி மீன். அதனால் ஒரு திருட்டு தான் மாற்றோம். எனவே நம்ம வந்து இறந்தோம் சொன்னோம்ல அந்த நாட்டு வந்த போகிறோம். அது பறிச்சுட்டு வரதுக்குள்ளே இவன் வந்து நிறைய மீன் பிடிச்சிருவான் நமக்கு. அது தப்பாக காமிங்கன்னா காமிக்க மாட்டேங்கானுவேன். என்ன ஒரு மீன் மாட்டணும் அதுக்கப்புறம் தப்பாக காமிக்கணும். நம்ம நல்ல நேரத்துக்கு ஒரு மீன் மாட்டிட்டு மக்களே. உடனே அந்த தப்பாக காமிச்சான மீனை பார்த்தீங்கன்னா அவ்வளோ மீன் இருக்கு மக்களே. எல்லா குட்டி குடும்பம் இல்லை. நீங்கள் நினச்ச மாதிரி நீங்கள் நினச்ச மாதிரி பெரிய மீன்லாம் கிடையாது. எல்லா குட்டி குடும்பம் மீன் தான் பாருங்க. உடனே இவனு வேறு அடுத்த அரிப்பு போகலாம். அதனால ஆட ஆரம்பிச்சிட்டேன். நம்ம வெளியே வந்து பார்த்தா கீழே வெள்ளிக்காய் கிடக்கி. அப்படி சொன்னால் தானே நீங்கள் லாஸ்ட் வரைக்கும் வீடியோ பார்ப்பீங்க. சரி டாட்டா மக்களே.